வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தலைப்பில் நாம் காண இருப்பது மனதிற்கு முழுமையான சுதந்திரம். இந்த தலைப்பின் கீழ் உள்ள கருத்தினை அறிவதற்கு முன்பாக நான் யார் என்ற இந்த வினாவிற்கான விடையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வேதாத்திரியத்தில் இணைந்துள்ள அத்தனை அன்பர்களுக்குமே நான் யார் என்பதற்கான புரிதல் கண்டிப்பா இருக்கும். அப்போ அந்த புரிதலில் இருந்து கொஞ்சம் அலசி பார்க்கலாமா? வாங்க. இதில் நான் என்பது உயிரின் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வமே நான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ நம்முள்ளாக நானாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதும் அதே அறிவாகிய தெய்வம். இந்த தெய்வம் என்னுடைய அறிவாக தெய்வமே இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கு உள்ளாகவும் அதே தெய்வம்தான் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ள முடியுங்கிறாங்க. அப்ப அதே போல ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு அணுவிலும் அதே அறிவாகிய தெய்வத்தின் இருப்பை உணர்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த தெய்வம் என்பது இல்லாத இடமே கிடையாது. எங்கெல்லாம் இயக்கம் என்று இருக்கிறதோ, இந்த இடத்துல அடிக்கோடிட்டு வச்சுக்கலாம். எங்கெல்லாம் இயக்கம் என்று இருக்கிறதோ அந்த இயக்கத்தின் மையத்தில் அறிவாகிய தெய்வம் இருந்து கொண்டிருப்பதால் சிவம் இல்லாமல் சக்தி எங்குமே இல்லை எனப்படுகிறது. ஆனால் சக்தி இல்லாத சிவம் இருக்கிறதா என்று ஒரு சிந்தனை செய்து பார்க்க சொல்றாங்க ஐயா. பாருங்க, சக்தி இல்லாமல் சிவம் இந்த பிரபஞ்ச எல்லையை கடந்து, சக்தி இல்லாமல் சிவம் இந்த பிரபஞ்ச எல்லையை கடந்து வெட்ட வெளியாக இருக்கிறது. அங்கே இயக்கம் இல்லை. அதுதான் தூய வெளி, முற்று அறிவாகிய தெய்வம். அங்கு சக்தி இல்லை. சக்தி இல்லாமல் சிவம் உண்டு, ஆனால் சிவம் இல்லாத சக்தி இல்லை அப்படிங்கிறாங்க. நமது இந்திய நாட்டு பண்பாட்டிலே சிவம் என்பதை ஆணாகவும் சக்தி என்பதை பெண்ணாகவும் உருவகப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு பெண் என்ற சக்தி ஆண் என்ற சிவத்துடன் இணைந்து அந்த இணைப்போடுதான் வாழ முடியும் அல்லது வாழ வேண்டும் என்ற அமைப்பை வைத்திருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் இயற்கையின் நிகழ்வுகளுக்கு ஒத்ததாக அவர்கள் அமைத்த ஒரு பண்பாடாக இருந்தது. ஆனால் இன்று அந்த இயற்கையை மறந்துவிட்டு இயற்கைக்கு முரணாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இயற்கையின் மூலம் பெறக்கூடிய துன்பங்களில் இருந்து நம்மால் மீள முடியவில்லை என்று ஐயா இங்க குறிப்பிடுறாங்க. இப்ப மனிதர்கள் தன் வாழ்க்கையை வாழ்வதற்காக இயற்கை சில இயற்கை விதிகளையும் நீதிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண் பெண் சமம் என்று சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இயற்கையினுடைய அமைப்பினிலே அல்லது இயற்கையினுடைய நியதியிலேயே உடல் உருவ அமைப்பிலிருந்து, உடல் பலத்திலிருந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி இந்த இயற்கையானது ஏதோ ஒன்றை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது. அந்த இயற்கையின் நீதியை மதித்துதான் ஆக வேண்டும். அப்படி இல்லை எனில் இந்த இயற்கையினால் கிடைக்கும் துன்பத்திற்கு நாம் ஆளாகத்தான் வேண்டும் என்று ஐயா இங்க பதிவு பண்ணிருக்கணும். இப்ப இந்த அறிவாகிய தெய்வம் இல்லாமல் எதுவும் இல்லை என்ற அறிவை நாம் பெற்றுவிட்டோம். இந்த வழக்கத்துல இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதற்கு ஒற்றார் போல எல்லா உயிருள்ள மற்றும் உயிரற்ற தோற்ற பொருட்களிலுமே இந்த அறிவாகிய தெய்வமே தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அப்ப இதனை யார், இதில் நான் யார், இந்த தத்துவம் நமக்கு இப்போ தெளிவா
புரிஞ்சிருக்கும். இந்த நிலையில நமக்குள் எழுகின்ற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிவாகிய தெய்வமே நானாக இருக்கும்போது எனக்கு ஏன் துன்பம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படி என்றால் தெய்வம்தான் துன்பப்படுதா? ஏன் இந்த தெய்வத்திற்கு இவ்ளோ துன்பம் வருது? ஏன் இப்படி ஒரு இயற்கை அமைப்பு இருக்கிறது? நம்மிடம் ஒரு கெட்ட எண்ணம் நமக்குள் தோன்றும் போது கூட அறிவாகிய தெய்வம் ஏன் இப்படி எண்ணியது? இப்படிலாம் பல கேள்விகள் எழுது இல்லையா? அதே போல இந்த அறிவாகிய தெய்வம் ஏன் கோபப்படுது? ஏன் சினப்படுது? ஏன் இந்த அறிவாகிய தெய்வம் கவலைப்படுகின்றது? இப்படி எல்லாம் நமக்குள் அடுக்கடுக்கான வினாக்கள் எழுது இல்லையா? அந்த வினாக்களுக்கான விடைகளையும் ஐயா இங்க கொடுக்கிறார் பாருங்க. நம்முடைய அன்றாட நடைமுறையில் நமது வாழ்க்கையினுடைய நிலைமையில் பார்க்கும் பொழுது நம்முடைய அறிவாகிய தெய்வம் வாழ்வது போல் இல்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாருங்க, அறிவாகிய தெய்வத்திற்கு ஏன் அனைவரும் துன்பம் கொடுக்கறாங்க? இதுவரை எழுந்த எல்லா கேள்விகளுக்குமே பதில் வேண்டும் அப்படின்னா நம்முடைய மகரிஷி அவர்கள் கொடுத்த தத்துவம் என்ன தத்துவம்? கர்மவினை தத்துவம். இந்த நான் யார் தத்துவத்தை விளக்கி உணர்த்திய பின் நம்முடைய அருட்தந்தை கொடுத்த தத்துவம் தான் பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும். சரிங்களா? இதனை கர்மவினை தத்துவம் என்றும் கூறலாம். நம்முடைய உயிரின் மையத்தில் நமது அறிவாகிய தெய்வம் இருந்தாலும் அந்த அறிவாகிய தெய்வம் அது உயிர் என்ற சுழற்சியில் சுழன்று வெளியேறி அதிலிருந்து படற்கை நிலையாகிய மனமாக, இதை நல்லா கோடிட்டு வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. நான் திருப்பி மறுபடியும் வாசிக்கிறேன். உயிரின் மையத்தில் அறிவாகிய தெய்வம் இருந்தாலும் அந்த அறிவாகிய தெய்வம் அது உயிர் என்ற சுழற்சியில் சுழன்று வெளியேறி அதிலிருந்து படற்கை நிலையாகிய மனமாக விரிந்து விரிந்து வருகிறது. ஆழ்ந்து சிந்தித்தால் மனதின் ஒரு முனை மனமாக இருக்கிறது, அதனுடைய மறுமுனை தெய்வமாக இருக்கிறது. அதாவது நம்முடைய மனதின் அடித்தளம்தான் அறிவாகிய தெய்வமாக இருக்கிறது. அப்ப மனம் என்பதை மேல் மனம், நடுமனம், அடிமனம் என்ற 3 வாழ்க்கையின் அனுபவத்தால் பிரிச்சு நம்ம பார்க்கிறோம். இதில் அடிமனம் என்பது அறிவாகிய தெய்வமாகத்தான் இருக்குமா. அடுத்து படிக்கக்கூடிய இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. மனிதனின் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் நம்முடைய மேல் மனம், நடுமனம் இவற்றின் அடிப்படையில் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆழ்மனம் சொல்லக்கூடியதை மனிதன் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதே இல்லை. எனவே செயல்பாட்டில் இருப்பது எல்லாமே மேல் மற்றும் நடுமனம் மட்டுமாகத்தான் இருக்கிறது. அப்ப இவ்வாறு இருக்கும் நிலையில் முதலில் இந்த மேல் மனம் மற்றும் நடுமனம் என்பது தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, மறுபடி பாருங்க, இந்த மேல் மனமும் நடுமனமும் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக புலன்களோடு இணைந்து பொருள்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொண்டு தேவையான பொருட்களை பெற்று அனுபவம் செய்து கொண்டிருக்கிறதாம். அப்ப அந்த அனுபவத்தில் மயங்கி அதனை மேலும் மேலும் வேண்டும் என்று உயர்ந்த போது பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை செய்கிறது. அவ்வாறு நடக்கும்போது அறிவாகிய தெய்வமே நானாக இருந்தாலும் அந்த அறிவாகிய தெய்வம் படர்ந்து வரக்கூடிய நிலையில் மனம் என்ற நிலையில் எப்படி காணப்படுது அப்படின்னா உணர்தல் என்ற நிலையில். சரிங்களா? இந்த தெய்வம், இந்த அறிவாகிய தெய்வம் படர்ந்து வரக்கூடிய நிலையில் மனம் என்ற நிலையில் உணர்தல் என்ற நிலையில் இந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பதை உணர்வதற்காக படர்ந்துள்ளது. அந்த உணர்தலை பெறுவதற்காக இந்த படற்கை நிலையை எய்தும் போது அந்த இடத்தில் அறிவாகிய தெய்வம் என்ன செய்த தெரியுமா? இந்த மனதுக்கு உணர்வதற்கான சுதந்திரத்தை கொடுத்து விடுகிறோம். இப்பதான் நம்ம தலைப்புக்குள்ளேயே வந்திருக்கோம். சரிங்களா? படற்கை நிலையை எய்தும் பொழுது
அந்த இடத்தில் நமது அறிவாகிய தெய்வம் மனதுக்கு உணர்வதற்கான சுதந்திரத்தை கொடுத்து விடுகிறதா. அதை கொடுத்துட்டு அதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் அடக்கமாக இருக்கிறது. ரொம்ப அமைதியா நீ என்னெல்லாம் செய், அதற்குண்டான விளைவுகள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் அமைதியா இருந்து பாக்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்களாம். இந்த இடத்தில் மனதிற்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கிறது. இனிமேதாங்க ஆரம்பிக்குது. மேல்மனம் நடுமனம் என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனதிற்கு நமது அறிவாகிய தெய்வம் எதற்காக அப்படி ஒரு சுதந்திரம் கொடுத்தது? இது ரொம்ப முக்கியமான பகுதி பாருங்க. அறிவாகிய தெய்வம் முற்றறிவிலிருந்து சிற்றறிவாக இந்த அணுவுக்குள்ளாக அறிவாகிய தெய்வமாக வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னை உணர்வதற்காக வந்திருக்குங்க. தன்னை உணர்வதற்காக மட்டுமல்ல, தன்னுடைய திறனை உணர்வதற்காகவும் வந்திருக்கான். முதலில் தன்னுடைய திறனை உணர்வதற்காக, அதன் பிறகு தான் தன்னையே உணர்வதற்காக மலர்ந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விளைவு ஏற்படுது பார்த்தீங்களா? அப்ப இந்த திறனை உணர்வதற்காக மலர்ந்ததுதான் பஞ்சபூதங்கள். பின்னர் இந்த பஞ்சபூதங்களில் இருந்து தன்மாற்றம் பெற்றதுதான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் எனும் பஞ்சதன் மாத்திரைகள். அப்ப இதுதான் அறிவாகிய தெய்வத்தினுடைய திறனாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப இதனை உணர்வதற்காக இருப்பதுதான் மனம். பஞ்சபூதங்களில் மனம் என்பது இல்லை. பஞ்சபூதங்களில் எது இல்லைங்க? மனம் கிடையாதுங்க. எப்பொழுது உயிரினங்கள் என்று தோற்றுவிக்கப்பட்டதோ அதற்குள் மனம் என்பதும் தோன்றியதாம். அப்ப இந்த பஞ்சபூதங்களிலும் அதனிலிருந்து உருவாக்கப்பட்ட ஜட பொருட்களிலும் அறிவாகிய தெய்வம் தான் இருக்கிறது. அவைகளின் ஒவ்வொரு அணுவின் மையத்திலும் அறிவுடன் கூடிய தெய்வமாகவே இருக்கிறது. இப்ப நம்முள் இருக்கும் அறிவாகிய தெய்வத்தை உணர்வதற்கு நான் யார், இந்த தத்துவத்தின் வாயிலாக பல கேள்விகளை கேட்டு நம்ம உணர்ந்து கொண்டோம் இல்லைங்களா? இந்த தோற்ற பொருட்களையும் ஜட பொருட்களையும் நேரடியாக தெய்வமாக நம்ம பார்க்கிறோம். நிலத்தை, நீரை, காற்றை, நெருப்பை, ஆகாயம் என்ற இந்த விண்ணை நம்ம தெய்வமாகவே வணங்குறோம். ஏன் அப்படின்னா அவைகள் எல்லாம் மனம் இல்லாத தெய்வமாகவே இருக்கிறது. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், அவற்றையெல்லாம் தெய்வமாகவே நம்ம பாவிக்கிறோம். எப்பொழுது உயிரினங்களுக்கு மனம் என்ற ஒன்று வந்ததோ அந்த மனதிற்கு அறிவாகிய தெய்வமே உணர்வதற்குரிய சுதந்திரத்தை கொடுக்கிறது. அப்ப இந்த சுதந்திரத்தை கொடுத்த தெய்வம் உணரச் செய்து அந்த உணர்வை மட்டும் அறிந்து கொள்வதற்கு அமைதியாக இருக்கிறதாம். மனம் செயல்படும் பொழுது இந்த அறிவாகிய தெய்வம் அதற்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து விட்டு அதில் தலையிடுவது இல்லையாம். ஏன்? இது ஓரறிவு தாவரம் என்று வந்தபோது அப்படித்தான் இருந்திருக்கு. இப்படி அமைதியா இருந்திருக்கு. கவனிக்க, இந்த ஓரறிவு தாவரத்திற்குள்ளாக சென்று பார்க்கும் பொழுது அதிலும் அறிவாகிய தெய்வம் தான் இருக்கிறது. எப்படி? அது மனமாக வெளிப்பட்டது. அவ்வாறு வெளிப்படும் பொழுது அழுத்தத்தை மட்டும் அது உணர்ந்திருக்குது. இது அடிக்கோடிட்டு நீங்க வச்சுக்கலாம். அந்த மனதிற்கு உணர்வு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதால் உணர்கிறது. உணர்ந்ததை அறிந்து கொண்டு ஆழ் மனதினை சென்று அடைகிறது. இந்த மனம் எதையெல்லாம் உணர்கிறதோ அதையெல்லாம் மனம் வைத்துக் கொள்வதும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மனம் என்பது நிலையான ஒன்று இல்லை. மனம் என்பதும் மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி? அது தோன்றிக் கொண்டும் மறைந்து கொண்டும் இருக்கும். பஞ்சதன் மாற்றங்கள் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என 5ஆக இருக்கிறது இல்லையா? இவற்றில் இந்த ஒளி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம வச்சுக்கலாம். இப்ப இந்த ஒளிக்கு வருவோம். நம்ம ஒரு குயில் கூவுது, அது எழுப்பும் ஓசையை நம்முடைய மனம் உணர்கிறது. அந்த ஓசை வெளியாகிய அடுத்த க்ஷணம் என்ன பண்ணுது? மனம் அதை உணர்ந்து கொண்டது. அந்த குயிலின் ஓசை மறைந்தும் போகிறது. இது போலவே எல்லா காந்த தன் மாற்றமும் தோன்றும். தோன்றியவுடன் அது என்ன பண்ணும்? மறைஞ்சது. அது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அது எதுவாக இருந்தாலும் அது தோன்றிக்கொண்டே இருக்கும். தோன்றியது மறைந்து கொண்டும் இருக்கும். இப்ப இந்த குயிலின் ஓசை நம்ம கேட்கிறோம், அது மறைந்தவுடன் அந்த ஓசை நமக்கு கேட்பதில்லை. ஒரு உணவினுடைய சுவையை சுவைக்கிறோம், அந்த சுவை மறைந்தவுடன் சுவைக்க முடிவதில்லை.
அந்த சுவையை என்ன பண்ண முடியாது, திருப்பி நம்மள சுவைக்க முடியாது, அது உணவு இல்லாம. அதே போல ஒரு மலரில் வாசனை இருந்து கொண்டே இருப்பது போல தோன்றும். அதே போல ஒரு வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருப்பது போலவும் தோன்றும். உண்மையில் அது இருந்து கொண்டே இருப்பது இல்லை. ஏன்? மலரில் இருந்து வாசனை வந்து கொண்டே இருக்கிறது, மனம் அதனை உணர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அது இருந்து கொண்டே இருப்பது போல ஒரு தோற்றம் தெரிகிறது. இததான் மாயை அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அதாவது இந்த க்ஷணம் உணர்ந்த அந்த வாசனை அடுத்த க்ஷணம் இருக்காது. ஏன் அப்படின்னா அதிலிருந்த அந்த அலை தோன்றிக் கொண்டே இருக்கிறது, தோன்றிய அலை மறைந்து கொண்டும் இருக்கிறது. இந்த சூரியனுடைய வெளிச்சமும் அதிலிருந்து அலையும் இடைவிடாமல் தோன்றிக் கொண்டும் மறைந்து கொண்டும் இருப்பதால் நாமும் இடைவிடாமல் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த க்ஷணத்திற்கு க்ஷணம் என்ன பண்றோம், உணர்தல் என்ற ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும்தான் உண்மை. அப்ப இதைத்தான் நாம் நிரந்தரமாக இருப்பதாக நினைத்து அந்த காந்த தன் மாற்றங்களை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கோம். ஆனா உண்மை அது அல்ல அப்படின்னு ஐயா சொல்றாங்க. ஏன்? இது ஒரு மிகவும் சிந்தியக்கூடிய ஒரு விஷயம். பாருங்களேன், ஒரு புரிதலுக்காக ஒரு காட்சியை கொடுக்குறாங்க ஐயா. அதாவது ஒரு பகலின் உச்சி வேலை, நல்ல சூரிய வெளிச்சம் பிரகாசமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கண்ணால் திறந்து பார்த்தால் வெளிச்சம் தெரியுது. நமக்குள்ளாக இப்ப ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். இப்ப வெளியே வெளிச்சம் இருப்பதால் கண் பார்க்கிறதா? அதாவது வெளிச்சம் ஒன்று நிரந்தரமாக இருப்பதாகவும் அதனை கண்ணால் பார்ப்பதாகவும் நம்ம உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு பழைய பாடல் கூட ஐயா இங்க பதிவு கொடுத்திருக்கிறாங்க. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருளுமா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாடலின் தத்துவத்தை படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூனை என்ன பண்ணுமா, கண்ணை மூடிக்கொண்டால் அது இருளும். இந்த உலகம் இருண்டு விட்டது என்று இந்த பூனை சொல்வது உண்மைதான் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. எப்படி? வெளிச்சம் என்பதை உணர்வது நம்முடைய மனமாக இருக்கிறது. அப்ப அந்த மனம் உணர வேண்டுமானால் ஒவ்வொன்றையும் நமது புலன்கள் வாயிலாக மட்டும்தான் உணர முடியும், இல்லைங்களா? அப்ப இந்த வெளிச்சத்தை கண்ணின் வழியாகத்தான் மனம் உணர முடியும். இதையும் நம்முடைய மகரிஷி ஐயாவுடைய கருத்து இங்க பதிவு பண்ணிருக்காங்க பாருங்க. நம்முடைய மனவளக்கலையில் இருக்கும் மகரிஷியின் சீடர்கள் காந்தத்தன் மாற்றத்தை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது, மனதால் உணரத்தான் முடியும் என்பதை நன்கு அறிவார்கள் என்பதையும் ஐயா இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நம்முடைய கண்களின் வழியாக மனம்தான் அதனை உணர்கிறது. எடுத்துக்காட்டாக இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு உதாரணங்க. இது இறந்து போன ஒருவருக்கும் கண் இருக்கிறது, சரிங்களா? இறந்து போன ஒருவருக்கும் கண் இருக்கிறது. அவரால் அந்த கண்ணின் வழியாக வெளிச்சத்தை உணர முடியுமா என்றால் முடியாது. ஏன்? இங்கே கண் என்பது ஒரு கருவியாக மட்டும்தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்ப அந்த கண்ணின் வழியாக எதை உணர வேண்டுமானாலும் அதனை உணர்வதற்காக எது வேண்டுங்க? மனம். இந்த மனம் இருந்தாதான் அதை உணர முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த வெளிச்சம் என்பதை ஒளி என்றும் கூறலாம். அந்த ஒளி என்பது காந்த தன் மாற்றமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே கூறியது போல இந்த காந்த தன்மாற்றங்கள் எப்படி இருக்குதுங்க? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக இருக்குது. அப்ப இந்த 5 தன் மாற்றங்களுக்கு இடையில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் அதன் காந்த திணிவில் அல்லது அடர்த்தியில் வித்தியாசப்படுகிறதாம். இந்த ஒவ்வொரு திணிவு பெற்ற காந்தமானது புலன் என்னும் இடத்திலே, சரிங்களா, புலன் என்னும் இடத்திலே தன்மாற்றம் அடைகிறது. அப்ப இந்த புலன் என்ற ஒன்று இல்லாமல் தன்மாற்றம் என்பது மனதால் உணரப்படாது. அப்ப இந்த இயற்கை தன் மாற்றத்தை உணர்வதற்காக, இயற்கை தன் மாற்றத்தை உணர்வதற்காக இந்த 5 புலன்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. எத்தகைய சீரியமான ஒரு விஷயம் இல்லைங்க இது. அப்ப இந்த பஞ்சதன் மாற்றம் எப்படி, எங்கே, எதனால் உணரப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? பிரபஞ்சத்தில் உள்ள அணுக்களின் அல்லது விண்களின் கூட்டமைப்பில் உருவான அனைத்து தோற்ற பொருட்கள், அதாவது உயிரற்ற மற்றும் உயிருள்ள, இவை அனைத்திற்கும் ஒரு தன்மை உள்ளது. என்ன தன்மை? இந்த
ஒவ்வொரு பொருட்களுக்கும் உள்ள ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த தன்மைக்கு ஏற்றவாறு ஒரு அலை அமைப்பு இருக்குமா. அந்த அலை காந்த அடர்த்தி, அதாவது டென்சிட்டி, அந்த திணிவிற்கு ஏற்ப தொடர்ந்து அது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்குமா அந்த அலை இயக்கத்தை. அது உயிரற்ற பொருட்களில் வெறும் காந்த திணிவு அலையாகவும், இதை குறிப்பிட்டுக்கோங்க, உயிரற்ற பொருட்களில் வெறும் காந்த திணிவு அலையாகவும், உயிர் உள்ள பொருட்களில் இருப்பாக, படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, வற்றா இருப்புன்னு படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இருப்பாக இருக்கும் காந்த திணிவுள்ள அலைகளுடனும் சேர்ந்து ஜீவகாந்தமும் தொடர்ந்து வெளியேறி கொண்டே இருக்குமா. இந்த ஓரறிவு தாவரத்தில் இருந்து கிடைக்கும் பழம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் காந்த திணிவுள்ள அலைகளும் அத்துடன் ஜீவகாந்தமும் சேர்ந்து வெளியேறி கொண்டிருக்குமா. அப்ப இந்த ஓரறிவு பெற்ற தாவரங்களில் ஜீவகாந்தம் இருந்தாலும், அடிப்பொடி இருக்குங்க, ஓரறிவு பெற்ற தாவரங்களில் ஜீவகாந்தம் இருந்தாலும் அந்த காந்தத்தில் உள்ள அலைகளுடன் தன்மாற்றம் பெறுவதில்லை. ஏன்? அப்போ இந்த சுவை உணர்வை பெறுவதற்கான புலன் அதனிடம் இல்லையாம். எனவேதான் இயற்கையாக தாவரங்களில் இருந்து கிடைக்கும் உணவுகளை உட்கொள்ளும் பொழுது நமது ஜீவகாந்தம் விரயம் செய்யப்படாமல் அதில் உள்ள சுவையையும் உணர முடியும். பார்த்துக்கோங்க. அது போலதான் அவற்றின் சத்துக்களையும் நம்மளால முழுமையாக பெற முடியும் என்பதை ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த சுவையினுடைய தன்மாற்றத்திற்கான விளக்கம் அது எப்படி இருக்கும், அதற்கான ஒரு விளக்கம் ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க ஐயா. ஒரு ஜாங்கிரி, ஒரு இனிப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் உண்மையிலேயே சுவை என்பது இருக்கிறதா அப்படின்னா, இருக்கிறது என்பது ஒரு மாய தோற்றமா. பாருங்க, இப்பதான் அதனுடைய தெளிவே நமக்கு வருது பாருங்க. மகரிஷியினுடைய காந்த தத்துவத்தில் இது ஒரு முக்கியமான இடம். எல்லா உணவுப் பொருட்களிலும் சுவை ஒன்று இருக்கிறது அப்படின்னு நம்பிதான் என்ன பண்றோமா, அந்த விலை கொடுத்து நம்ம வாங்கி ஒரு அளவு முறையே இல்லாம நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதில் சுவை இருப்பது இல்லையா. அந்த ஜாங்கிரி மெல்லப்படும் போது உடலில் அந்த நாக்கு என்ற புலன் வழியாக தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாங்கிரியிலிருந்து வெளிப்படும் காந்த அலைகளில் திணிவிற்கு ஏற்றவாறு நமது உடலில் இருந்து வெளிப்படும் ஜீவகாந்த அலைகள் உயர்ந்து வெளியேறும் போதுதான் சுவை எனும் தன்மாற்றம் நிகழ்ந்து அந்த ஜாங்கிரியின் சுவை உணரப்படுகிறது அப்படின்றாங்க. அப்ப அது உணர்ந்தவுடன் அது மனதினுடைய அடித்தளமாகிய நமது அறிவாகிய தெய்வத்தினை சென்று அடைகிறதா. எந்த உணர்வாக இருந்தாலுமே அது என்ன பண்ணுமா, உடனுக்குடன் அங்கு சென்று பதிந்து விடும் அப்படின்னு ஐயா இங்க விளக்குறாங்க. எப்படி பாருங்க, அடுத்த ஒரு இயற்கை பொருளோட ஒப்புமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க பாருங்களேன். ஒரு திராட்சையில் சுவையை தூண்டக்கூடிய ஒரு காந்த திணிவு பெற்ற அலையும் அதனுடன் உயிராற்றலுடன் கூடிய ஜீவகாந்தமும் இணைந்து வெளியேறி கொண்டே இருக்குமா. அது நமது புலனாகிய நாவில் தொடர்பு கொள்ளும் போது உயிரில் உள்ள ஜீவகாந்தத்துடன் சேர்ந்து தன்மாற்றம் பெற்று சுவையாக அறிவாகிய தெய்வத்தால் மனதின் மூலம் உணரப்படுகிறது. அப்ப இந்த தன்மாற்றத்தின் போது உடலில் உள்ள இந்த ஜீவகாந்தம் விரயம் செய்யப்படுகிறது. இயற்கையாகவே உள்ள திராட்சையை அதை பதப்படுத்தாம மாற்றம் எதுவும் செய்யாமல் அப்படியே நம்ம உண்ணும் பொழுது அந்த ஜீவகாந்த விரயம் திராட்சையில் உள்ள ஜீவகாந்தத்தினால் சமன் செய்யப்படுகிறதா. அதே இனிப்பு சுவை நாம உண்ணக்கூடிய இந்த ஜாங்கிரி போன்ற செயற்கையான இனிப்பாக இருக்கும் பொழுது அதிலும் காந்த திணிவு பெற்ற அலைகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது நாக்கு என்ற புலனில் சேர்ந்து தன்மாற்றம் பெற்று இனிப்பு சுவையை மனதால் உணரச் செய்கிறது. ஆனால் அங்கே ஜீவகாந்தம் சமன் செய்யப்படுவது இல்லை. ஏன்? அப்ப அந்த ஜாங்கிரியில் இயற்கையாக உள்ள ஜீவகாந்தம் அழிக்கப்பட்டதனால், சரியா, அழிக்கப்பட்டதனால் ஜாங்கிரியில் உள்ள மூலப்பொருட்கள் எண்ணெயில் வறுத்து எடுப்பதற்கு முன் ஜீவகாந்தத்துடன் தான் இருந்திருக்குமா. ஆனால் ஜாங்கிரியில் உள்ள இயற்கையான மூலப்பொருட்களில் உள்ள உயிரோட்டமாக உள்ள ஜீவகாந்தம் ஜாங்கிரியாக மாற்றப்படுவதற்காக மனித முயற்சியால் செய்யப்படும் எண்ணெயில் வறுத்தெடுப்பது பொரித்தெடுப்பது போன்ற செயல்களால் அழிக்கப்படுகிறது. அப்ப இயற்கையாக உள்ள ஜீவகாந்தம் அழிக்கப்பட்டு அதில் காந்த திணிவு பெற்ற அலைகள் மட்டும்தான் அதுல எஞ்சி இருக்கிறது அப்படின்னு ஐயா இங்க பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்தது ஒலியினுடைய தன்மாற்றம், லைட்.
இந்த கண்கள் மீது மோதும் காந்த திணிவு பெற்ற அலைகள் அல்லது சூரிய கதிர்கள் நமது உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்துடன் சேர்ந்து ஒளியாக தன்மாற்றம் பெற்று வெளியேறும். அந்த ஒளியை உணர்த்தக்கூடிய அளவிற்கு நம் உடலின் ஜீவகாந்தம் ஒரு தூண்டுதலை கொடுக்கும். வெளியேறக்கூடிய ஜீவகாந்தத்தின் அளவு அந்த வெளிச்சத்தின் அளவிற்கு தகுந்தாற் போல அது உயருமா. ஒரு சூரிய வெளிச்சத்தை நேரடியாக பார்க்கும் பொழுது அதன் அழுத்தம் அளவில் அடங்காமல் இருப்பதால் அந்த அளவிற்கான ஜீவகாந்தம் உயர முடியாததால் நாம் என்ன பண்றோம், அதனை காண முடிவதில்லை. சரிங்களா? அப்ப மிக அதிகமாக காந்த திணிவு பெற்ற வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய கண் கூசும். அப்ப அதற்கான காரணம் அதன் அளவிற்கு நம்முடைய ஜீவகாந்தத்தினுடைய திணிவு இல்லாமல் இருப்பதாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. எனவே கண் என்ற புலன் இல்லாமல் வெளிச்சத்தை உணர்வதற்கான தன் மாற்றம் நடக்காது அப்படிங்கிறது ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த பூனை தன் கண்ணை மூடிக்கொண்டு பூலோகமே இருண்டது என நினைத்ததாம். இந்த உதாரணத்தில் இந்த ஒளி என்ற தன்மாற்றம் அதன் கண்ணில் நடைபெறாததினால் அதன் கூற்று உண்மையாகத்தான் இருக்கும். இதுல ஐயா நகைச்சுவை கூட சொல்லுவாங்க பாருங்க, யார் கண்ணை மூடினாலும் உலகம் இருளாகத்தான் இருக்கும். ஏன் 800 கோடி மக்கள் கண்ணை மூடினாலும் உலகம் இருளாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கண் என்ற புலனில் ஒளி என்ற தன்மாற்றம் நடைபெறாத வரை வெளிச்சம் என்பதை நம்மளால் உணர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக ஒலி, சவுண்ட், வெளிச்சம். இந்த ஒலியின் தன்மாற்றம், ஒரு குயில் கூவுகிறது, அதன் ஓசை அழுத்தம் பெற்ற ஒரு அலையாகத்தான் வெளிப்படுகிறது. அந்த காந்த திணிவு பெற்ற அலைகளின் அடர்த்திக்கு ஏற்றவாறு உடலில் இருந்து வெளியேறும் ஜீவகாந்தத்தினால் தன்மாற்றம் அடைந்து அது குயிலின் ஓசையாக செவியின் மூலமாக உணரப்படுகிறது. இந்த கருத்தை நம்முடைய சசிகுமார் ஐயா ரொம்ப அழகா அவங்களுடைய பாணியில விளக்கியிருப்பாங்க பாருங்க. நமது நன்மணி ஐயாவின் உரையை நேரடியாக கேட்கும் பொழுது குரல் வலையிலிருந்து பேசுவதால் உருவாகும் அதிர்வலைகள் காற்றினால் கடத்தப்பட்டு ஊடுருவி காதில் உள்ள செவிப்பறையில் தன்மாற்றம் பெற்று ஒளியாக மனதில் உணரச் செய்யப்படுகிறது. எவ்வளவு அழகாய் பார்த்து கொடுக்குறாங்க பாருங்க சசிகுமார் ஐயா. அதுவே ஜூமில் பேசும் பொழுது அந்த அதிர்வலைகள் பல நிலைகளில் மின்காந்தமாக, அதாவது இன்புட் சவுண்ட் வேவ்ஸ் பை வாய்ஸ், மொபைல் போன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ஒரு டிரான்ஸ்மிட்டிங் சர்வர், சேட்டிலைட், ஒரு ரிசீவிங் சர்வர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மொபைல் டிவைஸ், அவுட்புட் சவுண்ட் வேவ்ஸ், இதில் போல மாற்றமடைந்து இறுதியாக காதுகளில் தன்மாற்றம் பெற்று ஒளியாக உணரச் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசிகுமார் ஐயா நம் நன்மணி ஐயா கூறக்கூடிய கருத்தை அழகா அவர் கருத்து மூலம் வெளிப்படையா உரைத்திருக்காங்க. இப்ப அடுத்த அழுத்தத்தினுடைய தன்மாற்றம். இந்த சூரிய ஒளிக்கு இரு தன்மைகள் உள்ளன அப்படின்னு ஐயா இங்க கொடுத்திருக்காங்க. ஒன்று ஒளிக்கதிர்களாக வீசக்கூடிய காந்த திணிவு பெற்ற அலைகள். சரிங்களா? ஒன்று ஒளிக்கதிர்களாக வீசக்கூடிய காந்த திணிவு பெற்ற அலைகள். மற்றொன்று இந்த ஒளிக்கதிர்கள் பூமியின் தன்மையுடன் இணைந்து அதிலிருந்து சிதறக்கூடிய வெப்ப அலைகள். சரிங்களா? அப்ப இந்த வெளிச்சம் என்பது கண்களில் தன்மாற்றம் அடைவது போல் வெப்ப அலைகள் தோலினால் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக உணரப்படுகிறது. அப்ப நமது மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பாங்களாம், சூரியனிலிருந்து வெளிச்சமும் வருவதில்லை, வெப்பமும் வருவதில்லை அப்படின்னு சொல்லுவாராம். சூரியனிலிருந்து வெளிப்படும் அலைகள் வெளிச்சமாகவும் வெப்பமாகவும் அது மோதும் இடத்தில் தன்மைக்கு ஏற்றவாறு வெளிப்படுகிறதாம். அப்ப சூரியனில் இருந்து வரும் அலைகள் பூமியின் மீது மோதும் பொழுது அது வெப்ப அலைகளாக மாற்றம் அடைகிறதாம். அதனால்தான் பூமியின் தன்மைக்கு ஏற்றவாறு வெளிப்படும் வெப்ப அலைகள் மாறுபடும் என்று இங்கே பதிவு பண்ணிருக்காங்க இல்லையா. உதாரணத்துக்கு பாருங்களேன், சிவகாசியில் வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்ப அதற்கு ஏற்றவாறு அங்கு தொழில்கள் செய்யப்படுகின்றன. பூமியின் தன்மைக்கு ஏற்றவாறு வெளிப்படும் வெப்ப அலைகள் தோலினால் வெளிப்படும் ஜீவகாந்தத்தினால் தன்மாற்றம் பெற்று வெப்பமாக அல்லது அழுத்தமாக உணரப்படுகிறது. இந்த ஒரு காட்சி ஒண்ணு அழகா கொடுத்திருப்பாங்க. அதிகாலை நேரம் ரம்யமான காலை காட்சியை ரசிக்கும் ஒரு வேளை, பறவைகளுடைய குரல் ஓசை 4 புறமும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய அதிகாலை தவத்துல நமது நண்பனையா சொல்லுவாங்க,
கண்களை மூடி தவத்தில் இருக்க முடியும். தூரத்தில் இருக்கக்கூடிய பறவையினுடைய ஓசை, எங்கோ இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் பெல், நாயினுடைய குரல் ஓசை, அதெல்லாம் அப்படியே அழகா அந்த தவத்தில் இருக்கும்பொழுது அப்படியே வந்து கொண்டே இருக்கும். அந்த காட்சி அப்படியே இங்க வருது. இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதும், இனிமையான ஓசைகளை கேட்கும் பொழுதும் ஏற்படும் நம்முடைய ஜீவகாந்த விரயத்தினால் நமது உடல் களைப்படையுமா அப்படின்னா அடையாது. ஏன்? அதே பறவைகளின் ஓசைகளையும் காட்சிகளையும் மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது ஏற்படும் ஜீவகாந்த விரயத்தினால் வெகு விரைவில் நம்ம என்ன பண்றோம்? களைச்சு போயிடுறோம். இரண்டிலுமே ஒன்றைத்தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா ஒன்றில் ஜீவகாந்த விரயம் ஏற்படுகிறது, ஒன்றில் வரவு ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா, இயற்கையை ரசித்துக் கொண்டு ஓசைகளை காதுகளால் கேட்கும் போதோ அல்லது காட்சிகளை கண்களால் பார்க்கும் பொழுதோ நம்முடைய ஜீவகாந்தம் எவ்வளவு செலவாகிறதோ அந்த அளவிற்கு பிரபஞ்சத்திலிருந்து உடலுக்குள் வரவாகவும் இருக்குமா. அப்ப இயற்கையாய் கிடைக்கும் எந்த ஒரு காந்த திணிவு பெற்ற அலைகளில் இருந்தும் புலன்களை கருவியாக கொண்டு தன்மாற்றம் அடையும் பொழுது அது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் ஆனது எந்த ஒரு ஜீவகாந்தத்தையும் பெருமளவில் விரயம் செய்யாதாம். அது செய்தாலும் அது பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு வரவாகத்தான் அதை மீட்டு கொடுக்கும். அதனால் நன்மை மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு ஐயா இங்க பதிவு பண்ணிட்டாங்க. அப்ப இந்த செயற்கையாய், அதாவது மனிதனால் மாற்றம் செய்யப்பட்ட பொருட்களில் இருந்து எழும் காந்த திணிவு பெற்ற அலைகள் தன்மாற்றம் அடையும் பொழுது, சரிங்களா, தன்மாற்றம் அடையும் பொழுது அவை ஜீவகாந்தத்தை அதிகம் விரயம் செய்து தீமையை, துன்பத்தை நமக்கு விளைவிக்கும். அப்ப இயற்கையோடு ஒன்றி ரசித்து வாழ்தல் எவ்வளவு முக்கியம் என்பது நம்முடைய இந்த தத்துவங்கள் நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. அப்ப இயற்கையினை ரசிக்கும் பொழுது எந்த புலனாலும் நாம் களைப்புற மாட்டோம். இயற்கையினை ரசித்தல் என்பது மட்டும் இருக்கும்போது அதன் நிலை வேறாகவும், அதே இயற்கையினை நாம் அடைதல் என்று வரும் பொழுது அதன் நிலை வேறாகவும் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. எனவே அறிவாகிய தெய்வம் பஞ்சதன் மாற்றங்களை உணரக்கூடிய சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்குது. அந்த சுதந்திரம் சரியான முறையில் இந்த சமுதாயத்தால் உணரப்பட்டதா? அதுக்கப்புறம் நிறைய வினாக்கள் வருதுங்க. அந்த வினாக்கள் அப்படியே கொடுக்குறேன் பாருங்க. இப்படி கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம் எந்த நிலைமையில் இருக்கிறது? மனதிற்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் 5 அறிவு வரை எப்படி இருந்தது? அது 6 அறிவான உடன் எப்படியாக மாறியது? இந்த சுதந்திரம் மனதின் மயக்கத்தால் என்னவாக மாறியது? நம் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் என்ன ஆனது? எப்படி ஆகி இருக்க வேண்டும்? என்னவாக இருக்கிறோம்? இதெல்லாமே நமது அடுத்த பகுதியில் இருக்குங்க. ஒரு அற்புதமான நூல், ஐயா கொடுத்த நூல். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாகத்துல இருக்கு. வாங்கி படிங்க. தன்னுடைய அறிவு வளர்ச்சி அழகா விரிவுபடுத்திக்கோங்க. இந்த அற்புதமான ஒரு தலைப்பினை கொடுத்த ஐயா அவர்களுக்கும், அம்மா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய நந்தனி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.